இந்த நாட்டில் எதை செய்யணுமோ அதை செய்கிறத விட்டுவிட்டு சமூக வலைதளங்களில் இந்த மாதிரி கேலி பேசுகிற படங்களெல்லாம் போட்டால் நம்ம நல்லாட்சி நடத்துகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? சொல்லுவாங்க, நாய் வாலை தப்பை வைத்து கயிறை வச்சு கட்டினாலும் அது கோணலாக தான் வரும். 89 சட்டமன்றத்தில் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன நடந்தது? அப்படிப்பட்ட கட்சி இன்னைக்கு இதை பற்றி பேசுது. நீங்கள் கீழடி ஆய்வை பற்றி திமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய செயலாளரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் வானத்திலிருந்து குதித்து வந்து நேரடியாக செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் அவர் மன்னர்னு நினச்சிக்கிட்டு இது மாதிரியான கேலி சித்திரங்களை வரைவதை அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கு வரலாறே இல்லாத ஒரு கட்சி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கீழடி ஆய்வுக்கு தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் முதல்ல கீழடி ஆய்வுக்காக தமிழ்நாட்டில் நிதியை ஒதுக்கிய ஒரு உத்தம தலைவன் என்பதை வரலாறு தெரியாம வாய்கிழிய பேசுவதனால் என்ன ஆயிர போகுதுங்க?